எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. ராசபாளையம்னா எங்கள் ஊர் பக்கம். முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லணும். 1000 பூ பூத்து கிடக்குது, ஆனாலும் எங்கள் தோட்டத்துலேருந்து கொண்டாந்து பருத்தி பூ வந்து இந்த சனத்துக்கு போடுறதுக்கு நான் பிரியப்படுறேனுங்க. மல்லிகைப்பூ இருக்குது, முல்லைப்பூ இருக்குது, சாமந்தி பூ இருக்குது. ஏன்டா அத்தனை பூ விட்டுப்பாட்டு பருத்தி பூ கொண்டாந்து இங்கே போடுறேன் அப்படி நீங்கள் மனசில் நினைக்கலாம். ஏன்னா மற்ற பூவெல்லாம் காத்தால் ஊற்ற பொழுதாடு வாடி போகுங்க. ஆனால் பருத்தி ஒன்று தான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாற்றுதுங்க. இந்த மண்ணிலே விளைகின்ற பருத்தி பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய பருத்தியை இங்கே விளைவிக்கக்கூடிய அப்பேற்பட்ட மக்களுக்கு இந்த விவசாயி பருத்தி பூ போட்டு கும்பிடணும். அடேங்க அப்பா, உனக்கெல்லாம் வாய் தோல் இருக்காடி தோடுத்துக்கிட்டு இருக்குது. இதே மண்ணில் செஞ்சிருந்தா எப்போவோ புட்டுட்டு போயிருக்கு. இங்கேயே இந்த வாங்குறாள, வீட்டில் என்ன வாங்குவா. அப்புறம் ஏன் அந்த ஆள் இங்கே வராதேன்னு சொல்லி முடுக்குற? நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு ஏங்க சொல்றீங்க? அவங்களா சொல்லிட்டு தீர்ப்பு சொல்றாங்க, தலைப்பை சொல்ல மாட்டாங்க. பட்டிமன்ற பேச்சு சொன்னா பூரா தீர்ப்பே சொன்னா எல்லாருமே நடுவரா இருந்தா அப்புறம் உங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு? எனக்கு வீட்லயும் வேலை இல்லை, இங்கேயும் வேலை இல்லை. அதுதாங்க ஆம்பளையோட வேலை. எத்தனை சம்பாரிச்சு கொடுத்தாலும் இவங்களுக்கு மனசு அடங்குதா சொல்லுங்க? வீட்டுக்குள்ள போனாலே புடுங்குறா. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல. நீ எல்லாம் ஆம்பளையா? பட்டிமன்றத்தில் வாங்குற காசெல்லாம் எங்க கொடுக்குறீங்க? பட்டிமன்றத்தில் எங்கெங்க காசு கொடுக்குறாங்க? கோதை ஈவென்ட்ஸ்ல பார்த்து கொஞ்சம் போட்டு கொடுங்க. காலை வச்சாலே முடுங்கினேன். நான் சொன்னேன், அம்மணி பொழைக்கிறவ எவ்வளவு வீட்டுக்குள்ள இல்லை இல்லை இல்லைன்னு பஞ்சப்பாட்டு படிக்கப்படாது. அப்படி பஞ்சம் படித்தா குடும்பத்தில் லட்சுமி தங்க மாட்டா இருக்குதுன்னு சொல்லி பழகினேன். அப்படியா? உப்புட்டப்பா காலியா இருக்குது, அரிசிட்டப்பா காலியா இருக்குது, பருப்புட்டப்பா காலியா இருக்குது. இங்கே புருஷனுக்கு பேக்கெட்டும் காலியாக தான் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க சிக்கனம். நடுவர் அவர்களை, ஒருத்தர் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அவன் பொண்டாட்டி எத்தனை தடவை காப்பி குடிக்கலாம்? அவன்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டீங்க. ஒரு புத்து மதிப்பா சொல்லுங்க. ஒரு 3 தடவை, ஒரு தடவை குடிக்கலாம், 2 தடவை குடிக்கலாம், 3 தடவை குடிக்கலாம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி தினம் 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சா குடும்பம் விளங்குமா? இவையோ உங்களுக்கு புள்ள பத்து கொடுக்கறதுனால தான் எங்களுக்கு உடம்பு வீங்குச்சு. கொப்ப நோட்டில் இருக்கிற சிம்மரம் நட்டுருந்தீங்களா? உங்களுக்கு புள்ள பத்து கொடுக்கறதுனால தான் நாங்கள் வீங்கி போனோம். திங்கிறத குறைக்கணும். வளைச்சு சேசிப்பி மண்ணை குலைச்சி அடிக்கிற மாதிரி திங்கிறதாச்சு. டிவி வாக்கையில் எந்த பொம்பளையாவது சும்மா டிவி வாக்குறாளா? முறுக்கு, தட்டு கச்சாயம், அதிரசம், பணியாரம், சுழியம் சுட்டு திங்க வேண்டியது. என் பொண்டாட்டி எல்லாம் எவிடன்ஸே இல்லாமல் போண்டா சுட்டு திம்பா. எப்பா? நைட்டு 1 மணிக்கு. தடையுமே தெரியாது. எங்கடி என்ன யார் படிக்கான நேற்று போண்டா திங்கலான்னு ஆசை வந்தது, அதை சுட்டு தின்னேன். சரி, தின்ன போச்சா அதை 2 பெத்திருக்கிறே வைக்கப்படாத பொக்குன்னு போவாங்க பசங்க, வெடியால் ஊசி போவா. அதனால முடிச்சுட்டேன். காலையில் வந்து பார்த்தா அடுப்பு மாதிரி இருக்குது, சட்டி மாதிரி இருக்குது. அங்கே சமைச்சதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது. இவ பேசுகிறாங்க குடும்பத்தை பற்றி. நாங்கள் வந்து கணவனை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன். என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேங்க கணவனை? பாவங்க, உங்கள்கிட்ட வாக்கப்பட்டுட்டு அவன் வர்ற பாடு இருக்குதே. அப்பனுக்கு பதில் சொல்ல முடியாமல், அம்மாளுக்கு பதில் சொல்ல முடியாமல், உலகத்திலேயே சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்கணும்னா அது ஒவ்வொரு கணவனுக்கு தாங்க கொடுக்கணும். கைதட்டு பாருங்க, அல்லுது. புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்குது, அம்மா கிட்ட ஒரு மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்குது, அக்கா தங்கச்சிட்ட ஒரு மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்குது, ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி அன்னாடி நடிக்கலைன்னா வாழ்க்கையை ஓட்ட முடியலைங்க. ஆனால் இவங்க என்னங்கிறாங்க, நீங்கள் என்ன சம்பாரிச்ச, நாங்கள் உங்களை சொல்லிச்சு என்னமோ கேட்டியே கோவில் இல்லை அதை கடைசி அந்த கபிலா அகிலவா? ஆமா, கபிலா விசாலாச்சு. கடைசியா உங்களுக்கு மல்லித்தலை காட்டு தெரியுமா? உனக்கு மாத்திரை தெரியுமா? எல்லாமே ஆம்பளை தெரிஞ்சு வீட்டில் பொம்பளைக்கு என்ன வேலை? பூரா வேலையும் ஆம்பளை பண்ணுறேன். மல்லித்தலை வாங்குறேன், சாமான் சமைக்கிறேன். வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு எங்களை சமைக்க சொல்கிறாங்க. இந்த காலத்தில் எவையா சமைக்கிறா? சமைக்கிற மாதிரி இருந்தால் சுகியும் டொமாட்டோவும் ஏயா ஊட கொண்டாந்து கொடுக்குறேன். இன்னைக்கு பொங்கலுக்கு பொங்க வைக்கிறது இல்லைங்க பொம்பளையா? பொங்கலுக்கு கூடயா? 1750 ரூபா பொங்க பானையோட ஆன்லைன் சேல்ஸ். அவனா பொங்கலை வச்சு, அவனா பொட்டு வச்சு, அவனா பூ போட்டு கொண்டாந்து டெலிவரி கொடுத்துட்டு போறேன். இவ்வளவு வாங்கி வச்சுக்கிட்டு பொங்கல் குழவை போடுறதுக்கு தான் இவ்வளவு குழவா?
பொங்க வைக்கிறது இல்லை, ஒரு நல்ல நாள் பொல்லா நாள் ஊட்ட சுத்தமாக வச்சுக்கிறாங்களா? நான் கேட்குறேன். எல்லாம் போட்டது போட்டபடி எரிஞ்சிட வேண்டியது. அந்த நாடகம் பாருங்க, எங்கூட்டம் மணி சாயங்காலம் 6:30 ஆரம்பிப்பா. 6:30 ராமாயணத்தில் ஆரம்பித்தா 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கையில், 8 மணிக்கு மருமவன், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30 கதிர்வீச்சில், 10 மணிக்கு மல்லி, 10:30 தான் அடுப்புலேயே வைப்பா கொல்லி. எல்லாத்தையும் தப்பு இல்லாம சொல்ற பார்த்தா பார்த்தது வேற யாரோ போல தெரியுது. நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டை மாத்துற, இந்தியாவை மாத்துற, உலகத்தை மாத்திரன்னு சொல்ற ஆம்பளைகளை கல்யாணத்துக்கு முன்னாலே மாற்றி போடும். கல்யாணம் முடிஞ்சுட்டா வீட்டு சேனலை கூட மாற்ற முடியாது. ரிமோட்டை கொடுக்குமாண்டா. நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் தெரியுமா அந்த ரிமோட்டு? எல்லாம் முடிஞ்சு ராத்திரி 11 மணிக்கு இந்தாங்க நீங்கள் பாருங்கம்பா. நாம் வாங்கி பார்த்தா 2 கழுட்டு பையில் வந்து உட்காந்துக்கிட்டு மருந்துக்கின்றானுவோம். எதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. அப்புறம் சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்களே நிறையா. புத்திசாலித்தனமாக பேசுகிறானா? வீட்டில் தான் புத்திசாலித்தனம் இல்லை, வெளியில் போனால் புத்திசாலித்தனமாக பேச மாட்டேங்கிறானே. புத்திசாலித்தனமாக பேசுனா தான் டைவர்ஸ் கொடுத்துட்றீங்களே. அறிவாளி புருஷன்கிட்ட எந்த பொம்பளையாவது உழைப்பாளா? இவியில பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாதுங்க. அப்பன் வீட்லையும் கேட்கப்படாது, புருஷன் வீட்லையும் கேட்கப்படாது. என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கோணும். இப்போ சொல்கிறான், தோசை எவன் கண்டுபிடிச்சதை வட்டமா? இப்போ உங்கள் அம்மா என்னதான் சொல்லி கொடுத்தா? சமைக்க மட்டும்தான் பெண்கள் படைத்திருக்கிறார்களா? புள்ளப்பக்கருக்கு மட்டும்தான் பெண்கள் படைத்திருக்கிறார்களா? சமைக்காத. இப்போ ஆம்பளை எந்த கல்யாண மண்டபத்தில் பொம்பளை சமைக்கிறா? கேட்டரிங் நடத்துறாரு, இப்போ கேட்டரிங் ஸ்பான்சர் கொடுத்துருக்காரு, ஆம்பளை சமைக்கிறாரா பொம்பளை சமைக்கிறாரா? நீ 4 பேர்த்துக்கு சோறாக்கறதுக்கு இடுப்பு நோவுது, கை நோவுது, காலு நோவுதுன்னு மல்லாக்கு படுத்துக்கிற. 4000 பேர்த்துக்கு சோறாக்குறான ஆம்பளை எவனால் தன்னோட குறை சொல்லியிருக்கான வெளியா? ஒரு வார்த்தை அழுதுருக்குமா, மூக்கு சிந்தி இருக்குமா? எங்க அப்பட வீட்டுல நான் எப்படி பொழைச்சேன். எங்க அப்பட வீட்டுல நீ அங்கேயும் இருந்துக்க வேண்டியது. உங்க அப்பட வீட்டுல அப்பட வீட்டுல பாலாறு தேனாறு ஓடு வர காப்பிக்கு வக்கு இருக்காது. அங்க உங்க அப்பட வீட்டுல எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. கொப்பங்கிட்ட நீ என்னதான் கேட்ட? ஒரு நல்ல புருஷனா பார்த்து கொடுன்னு சொல்லி கேட்டா. 5 ரூபா பொட்டு, 10 ரூபா வளையல், 15 ரூபா பேரன் லவ்லி, மண்டை கட்டுறக்கு ஒரு ரிப்பனு. அவங்கிட்ட அது கேட்டது பூரா 100 ரூபா சாமை. புருஷன்கிட்ட நீ என்ன கேட்குற? ஒட்டி ஆடம். இந்த குட்டி யானைக்கு ஒட்டி ஆடம். இதுல வீடு வாங்குறதுக்கான கனவை விதைக்கலாம். நடுவரவர்களே, ஆண்கள் கடனாவதற்கு மிக முக்கியமான காரணமே பொம்பளை. நாம சந்தோஷமா இருந்தா பொம்பளைக்கு பிடிக்கவே பிடிக்காது. முக்கியமா புருஷன் சந்தோஷமா இருந்தா பொண்டாட்டிக்கு பிடிக்காது. ஏதான அவங்ககிட்ட பிடுங்கிக்கிட்டே இருக்கணும். அதை கொண்டா, இதை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா. நான்ல பொண்டாட்டிக்கு அணகொண்டான்னு பேர் வச்சிருக்கிறேன். எதை கேட்டாலும் எத்தனை கொடுத்தாலும் பத்துறது இல்லைங்க. பெண்கள் மனசு என்னைக்கா திருப்திப்படுத்தி பார்த்துருக்குறீங்களா? திருப்தி உண்மையாலுமே பொறுமைக்கான நோபல் பரிசு யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? இந்த துணி கடையில் சேலை எடுத்து போடுறான் பாருங்க, அவனுக்கு கொடுக்கணுங்க பொறுமைக்கான நோபல் பரிசு. எந்த பெண்ணாவது போன உடனே சேலை எடுத்த வரலாறு உண்டா? அப்படி போனதையும் எடுத்துட்டான்னா அவளுக்கு இல்லது. யாருக்கோ கொடுக்கறதுன்னா போனதையும் எடுத்துருவா. போனதை எடுத்தோன்னே நாத்தனாருக்கு. இந்த அச்சை திருதின்னு ஒன்று வருது இல்லைங்க, அது எதுக்குங்க வருது? வருஷம் இருக்கா நகைக்கடைக்காரங்க வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு. அச்சை திருதி என்பது மணிமேகலை தாயார் அச்சை பாத்திரம் எடுத்து உலகத்துக்கெல்லாம் உணவிட்ட நாள். அச்சை திருதி அன்னைக்கு கல்லுப்பு வாங்கி வச்சா செல்வம் பெறுங்கிறது நம்ம ஆன்மீக நம்பிக்கை. அச்சை திருதி அன்னைக்கு 4 பேருக்கு சோறு போட்டால் நல்லதுன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி சொன்னா 6 சொன்னாங்க ஒன்னா. அப்படித்தான் புத்தகத்தில் படித்தேன்னே. உனக்கும் அறிவில் எழுதுனவனுக்கும் அறிவில்லைண்ணா. சரி, இப்போ என்னதான் மண்ணு பண்ண 1/2 பவுன் தங்கமாங்கலாம்னா. முதல்ல 5 பவுன் கேட்டா, ஓய் ஒரு 1/2 பவுன் இன்னைக்கு 1.5 லட்சத்துக்கு விற்கிது, 5 பவுனுக்கு எங்கே போகிறது அப்படின்னு. சரி, அதெல்லாம் போச்சாது ஒரு 1/2 பவுன் வாங்கி கொடுங்கண்ணா. சரின்னு 2 வெள்ளாட்டை கொண்டு குன்னத்தூர் சந்தையில் விற்று 53,000 ரூபா பணம் கொடுத்தேன். போய் 1/2 பவுன் வாங்கிட்டு வாங்க. இப்போ போனால் ஈரோடு போகலாமாங்கன்னா, ஈரோடு போனேன், எங்களுக்கு பக்கத்து டவுனு. அங்கே போனால் நான் கடையில் 5000 பேர் நிற்கிறேன். அதில் எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கேன், 1.25 to 2.25 நகை வாங்கினா குபேர யோகம்னு. நான் 7 ரூபாய் பாலை கறந்து பண்டத்தில் அவுத்து கட்டி விவசாயம் முடிச்சுட்டு அங்கே போவையில் மணி 12. 1.25 to 2.25 எப்படி வாங்குறது? 5000 பேர் தாண்டி போன விடுவானா? என்ன தாண்டி வேலை வேற கடைக்கு நாங்கள் பரம்பரையாக இதுலையே தான் வாங்குவோம். இங்கே வாங்கினா தான் ராசின்னா. அப்படி 5000 பேர் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது? இங்கேயே உட்காரியான்னு அங்கே தான் பந்தலை போட்டு முன்னால் ஆம்பளைகளுக்கெல்லாம் எழுச்சு வேணும் ஜூஸை கொடுத்துட்றாங்களா? இவன் வாங்கி பேப்பர் படிச்சிடறேன். சேலை தூக்கி இப்படி சொருவினா படம் உள்ளே போனா பாருங்க. ஏன்னா என் பொண்டாட்டி கொழாய் அடி சண்டையில் பீகச்சிட்டி முடிச்சவா. அவள் தெருவுக்கு வர்றான்னா ஒரு பொம்பளையால் விட்டுட்டு வரமாட்டாளுவோ. இவளுக்கு தெரியும் அவள் வாயை திறந்தா வங்காள விரிகுடாவே வத்தி போகும்னு.
ஏன்னா என் பொண்டாட்டி அன்னலட்சுமி விட ஒரு பங்கு மேல இருப்பா. இப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க. உள்ள போனா பாருங்க, மணி 1 ஆச்சு, 1:15 ஆச்சு, 2 ஆச்சு, 2 10 ஆச்சு, வந்தா 1:15 to 2:15 குபேர யோகம்ட்டானா. எங்கடா ஆளை காணமே நினைச்சிருக்கிற. கரெக்டா 1 மணி 13, 2 மணி 13 வெளியே வந்தான். மாமா 6 பவை வாங்கிட்டேன்னு கையை தூக்குனான். கழுத்துல இருந்து 10 பவுன் சங்கிலி காணாம். இவன் நல்ல நேரம் பார்த்து வாங்குறானே இல்லையா, எடுத்துட்டு போன நல்ல நேரமா போச்சு. இன்னைக்கு அனாவசிய செலவு ஆம்பளை பண்றானா ஐயா? எத்தனை விட்டு கொடுத்து போறோம்ங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பனம்மாலும் விட்டு கொடுத்து போகிறோம், அண்ணன் தம்பியில் விட்டு கொடுத்து போகிறோம், கூட படித்த பசங்களும் விட்டு கொடுத்து போகிறோம். நீ தாய் தாப்பனை விட்டுட்டு மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கிற. ஆனால் எங்கள் தன்மானத்தை கூட நான் உங்களுக்காக விட்டு கொடுக்குறோம். காரணம் என்ன? 4 பேர் வெளியில் கேவலம் பேசியிருப்படாது. என்னடா மஞ்சநாதன் குடும்பத்தில் அன்னாடு சண்டை வழக்காக இருக்குது, இவனெல்லாம் பட்டி பண்ணுற பேசி அனுப்பிச்சடா கழிச்ச. ஏடா ஒரு குடும்ப நடத்த தெரியலையேன்னு அடுத்தவன் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசக்கூடாதுன்னு தன் குடும்ப நாயத்தை வெளியில் சொல்லாமல் சோகத்தை தன் மனதுக்குள்ளே வைத்து அழுகிறானே, அவன் தாங்க குடும்பத்தின் உண்மையான பிக் பாஸ். அழுகிறவனா பிக் பாஸ்? வேற வழி. அழுதுதான் அவன். வெளியில சிரிப்போம்ங்க, உள்ள அழுகிறோம்ங்க. பசங்க முன்னால் அப்பன் அழுதா கேவலமா போயிரு, பொண்டாட்டி முன்னால் அப்பன் அழுதா கேவலமா போயிரு, நாமளா கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம், தாய் தாப்பு முன்னால் அழுதா கேவலமா போயிருன்னு எங்க கட்டண விரிச்சு ஒரு வார்த்தை சொன்னாவே மூஞ்சி தூக்கி அட்டாரியில் வச்சுக்கிறேன். சொந்த புருஷன் இவன் தான் சம்பாரிச்சு போடுற, இவன் தான் காலத்துக்கு நம்மளுக்கு காணவே, நீ பாதி நான் பாதி வாழ்க்கையில் இருந்தவனே ஒரு சொன்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறிய. எவனே தெரியாத மேனேஜரு, எவனே தெரியாத சூப்பர்வைசரு, எவனே தெரியாத வேலை பார்க்குற இடத்துல 1000 அவமானங்களான வார்த்தைகளால் எங்களை குத்துறாங்களுங்க. அத்தனையும் பொறுத்து கொள்கிறான் ஆண்மகன். ஏன் தெரியுமா? தன் குடும்பம் பட்டினி கிடக்கக்கூடாது, தன் குடும்பம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அடுத்தவரிடத்துல கையேந்து விடக்கூடாது. இந்த வார்த்தைகளை பொறுத்து கொள்ளலாம், ஆனால் என் பிள்ளைகள் பசியை பொறுத்து கொள்ளாதுன்னு ஒவ்வொரு ஆண்மகனும் உழைத்து போடுறாங்க. அவன் தாங்க குடும்பத்தில் பிக் பாஸ். இன்னைக்கு ஆணுக்கு பெண்ணு நிகராக பெண்ணு சம்பாதிக்கிறோம், ஆட்டோ ஓட்டுறோம், ஏரோப்ளேன் ஓட்டுறோம், எல்லெல்லாமோ ஓட்டுறோம். அந்த கனவைத்தானையோ பாரதி கண்டா. பெண்களும் ஆணுக்கு நிகராக சம்பாதிக்கணும்னு கனவு கண்ட பாரதி. ஆட்டோ ஓட்டுறீங்க, ஏரோப்ளேன் ஓட்டுறீங்க, ட்ரெயின் ஓட்டுறீங்க, குடும்பத்தோளுக்குமா ஓட்டுறீங்களா? ஓட்ட தெரியுதா? புருஷனை தான் ஓட்டுறாங்க. புருஷன் தான் கண்ணால மூச்சு அன்னைக்கு அவனுக்கு ஒரு அடிமை கிடைச்சிடறானே. மாட்டுக்கு மூக்கணம் குத்துற மாதிரி இல்லை, நாம் இவ கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வரோம். என்ன இன்னொன்று, புள்ள பக்கிற பொறுப்பும் தாலி கட்டிக்கிற பொறுப்பு ஆம்பளை கொடுக்கல. மாறி கட்டணும்னா அது உங்களுக்கு கொடுத்துருந்தா பதவத நிறைய பிள்ளைய பெற்றிருப்பீங்க. நானெல்லாம் கல்யாணம் வச்சு கையோட போய் கருத்தடையா பிரசம் பண்ணிட்டு வந்திருப்பேன். துன்பமா அது வம்ப பாருங்க. குழந்தை இல்லைன்னா ஒரு குழந்தை தத்தெடுத்து தீர்ந்தது. இது 10 மாதம் சுமந்து இருந்து பெத்து. நடுவரவர்களே, அவர்கள் 1000 சொல்லலாம். புள்ளப்பக்கிறது வழி, புள்ளப்பக்கிறது வழி, நீ பெத்துப்பார் பெத்துப்பார், நீங்கள் 1000 சொல்லலாம். உண்மைதான், பிரசவ வழி என்பது மிக கொடுமையான வழிதான், ஒத்துக்கொள்கிறேன், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் பிரசவ வழியை காட்டிலும் மிக கொடுமையான ஒரு வழி இருக்கிறது. என்ன தெரியுமா? தன் தாயோ தந்தையோ ராசவாளத்தில் இருக்கிறாங்க, பையனும் பிள்ளையுமே மெட்ராஸில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் நோம்பிக்கு பொங்கலுக்கு வந்துட்டாங்க, 4 நாள் இருந்து கொண்டாடியாச்சு. அம்மாவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது பொண்டாட்டிக்கு தெரியாத ஒரு 5000 ரூபா காசை கொண்டு ஒழிச்சு ஆம்பளை கொடுப்பான் பார்த்தியா அம்மா கையில். அந்த வழி இருக்குதுங்களே, அது 1000 பிரசவ வழி விட கொடுமையான வழி. உங்க அக்கா, உங்க அம்மா, உங்க நொண்ணை, உங்க தம்பிக்குன்னா பண்றதுக்கு மனசு வருது இல்ல? அதே மாதிரி எங்க குடும்பத்தில் பண்றதுக்கு ஏன் மனசு வரல? வெறும் 5000 ரூபா எங்க அக்கா கேட்டான், கொடுக்க முடியும், நல்லா சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. 5000 ரூபா எங்க அக்கா கேட்டா கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? நல்லா கொடுக்கலாம். எங்க கூட பிறந்தவா இன்னொருக்கா பிறக்க போறாளா? இந்த உலகத்தில் அடுத்த வாய்ப்பு கிடைக்க போகுதா? எதுக்கு காரணே? நானும் மாட்டா வேற, எங்க மச்சானும் மாட்டா வேற. உங்க மச்சான் மாடு வாங்க போயிட்டுது, சந்தையிலிருந்து மாடு அனுப்பி விட்டுருக்குது, ஆட்டா வாடகை கொடுக்கணுமாமா, கேட்டு காசு கொடுக்கணுமாமா, ஒரு 5000 பணத்தை கொடுங்க மச்சான் வந்தால் வாங்கி தரம்னு தனிக்கு கடனாக தான் கேட்டான். நல்லா கல்யாணமாகாத இல்லை, இந்த கோதை ஈவென்ட்ஸில் பார்க்குறவங்கெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, பொண்டாட்டிக்காரியோ அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் அரசாங்க காலேஜில் கோர்ஸ் இருக்குது. இதில் பாஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க காலத்தில் தாலி கட்டுங்க. சுற்றி முற்றி பார்த்தேன், என் பொண்டாட்டி காணோம்.
ஏன்னா நாம் மாநில அரசாங்கம், அது மத்திய அரசாங்கம். அங்கே பாஸ் ஆனால் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஆளை காணமா, சரி இருக்கான்னு திரும்பினேன். சமையல் வீட்டுக்குள்ளேருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? மேட்ரு முடிஞ்சதுன்னு அர்த்தம். இங்கே வாடா லூசு பயலேன்னு அர்த்தம். மொல்ல கிட்ட போனேன், உங்கள் அக்கா இடத்துக்கு வந்தா ஒரு 5000 வேணுமாம்மா கொடுக்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? நானும் அதுக்கு உனைய ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல். அப்படியா சொன்னேன்? 2 வாரம் தானே திரும்பினா. நானும் எங்கள் அக்காலும் பேசுனது வீட்டிலிருந்து ஒட்டு கேட்டுருக்கிறேன். சரி பரவாயில்ல, கொடுக்கலாமா வேண்டாமான்னு என்ன சொல்லணும்? கொடு, வேண்டாம், எஸ் ஆர் நோ, டூ ஆர் டை, அவ்வளோதானே. கொடுங்கண்ணா. பரவாயில்லையே, எனக்கு இன்பம் உளுந்து 2 பக்கம் சாய்ச்சி போச்சு. கல்யாணம் போச்சு 15 வருஷத்தில் இந்த இவ வாயில் ஒரு நாள் கூட இப்படி வார்த்தை வந்தது இல்லையே. எவ்வளோ டேர்ன் பண்ணேன் பாருங்க. 5000 மட்டும் கொடுக்காதீங்க. உங்கள் அம்மாடாக 73 ரூபாய் அதையும் கொடுங்க. நான் போட்டு வந்த 62 ரூபாய் அதையும் கொடுங்க. எங்கள் அம்மா உனக்கு போட்டது 17 ரூபாய் அதையும் கொடுங்க. பையனுக்கு எடுத்து வச்ச நகை 19 ரூபாய் அதையும் கொடுங்க. பூமி 17 ஏக்கரா எழுதி கொடுங்க. மாடு 62 பிடிச்சி கொடுங்க. ஆடு 23 பிடிச்சி கொடு. எல்லாத்தையும் கொடு. எனையும் பையனை நடுத்தரவு விட்டு. கேட்டது எவ்வளவு? பெரிய மனுஷி எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கா, அதை நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அடுத்த வார்த்தை சொல்லுங்க. எனையம் பையனி நடுரோட்டில் உங்களை கல்யாணம் பண்ணா இல்லைன்னா பெரிய மைசூர் மகாராசன கல்யாணம் முடிச்சிருப்பாளவா? அவளுக்கெல்லாம் நான் கிடைச்சதே பெருசு, இவளுக்கெல்லாம் பிரகாஷ் கிடைச்சதே பெருசு. என்னமோ நாங்க வச்சு வாழ்ற வச்சு, நீங்க எங்க வச்சு வாழ்றீங்க? நாங்க வச்சு வாழ்றோம் உங்களை. எத்தனை எத்தனை ஒண்ணுக்கே முடியல. எத்தனை ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு ஆம்பளை வனவாசம் போயிட்டு கிடக்குறேன். ராமாயணத்திலேயே ராமனே பொண்டாட்டி கட்டதுக்கு அப்புறம் தான் வனவாசம் போனேன். அங்கே 12 வருஷம் திரௌபதி கட்டதுக்கு அப்புறம் தான் 5 பேர் வனவாசம் போனேன். நல்ல வேளை நான் ஒன்றும் பரதேசம் போகாது இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு. எத்தனை இருந்தாலும் குடும்பத்தினுடைய பிக் பாஸ் அவர்களை போல் தெரியல. பழுவுன்னு காத்திருக்க வரைக்கும் பெருசாத்தான் தெரியும். காத்து போயிட்டா அதுக்கு மதிப்பு இல்லைங்க. குடும்பத்திலே ஆண்கள் போயிட்டா அந்த குடும்பத்துக்கே மதிப்பு இல்லைங்க. என்னதான் பெண்களால் கோயிலை கட்ட முடியுமே தவிர ஒரு குடும்பத்தை உங்களால் கட்ட முடியாது. அந்த குடும்பத்தை கட்டுகின்ற ஆண்கள் தான் குடும்பத்தின் பிக் பாஸ் என்று தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கவன் வறுமை. நன்றிங்கோ, வணக்கம்ங்கோ. 1000 கோயிலுக்கு கும்பாசாபம் நான் சொர்க்கம் இல்லை. 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லை. 1 ரூபாய் கொண்டு போய் கோயிலில் காணிக்கு போட்டா சொர்க்கம் இல்லை. பெத்த தாய் தாப்பனுக்கு பொண்டாட்டி வச்சு கேட்காத சாக வரைக்கும் சோறு போடுங்க. அதுதான் மிகப்பெரிய சொர்க்கத்துக்கு. நன்றி, வணக்கம்.